யெகோவா ஈரே பிரேயர் டீம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அநேக காரியங்களை தேடுறான், அனுபவிக்கிறான். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் தன் ஜீவனுக்கு ரொம்பவும் முதலிடம் கொடுக்கிறான். ஏன்னா இந்த சரீரத்தில் உள்ள உயிர் மூச்சு மட்டும் நின்று போச்சுன்னா அவன் ஒன்றுமே இல்லை, திருப்பி அதனை பெறவும் முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம அப்படியல்ல, இதனை பற்றிய முழு அறிவோடு இருக்க வேண்டும். நமது இறுதி மூச்சு நின்று போனாலும் அதற்கு பின்பு நாம் ஆண்டவரோடு வாழும் புதிய வாழ்வு வருகையில் நமக்கு உண்டு. நமது சரீரம்தான் சாகுமே தவிர ஆத்துமா அல்ல. ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னா, நமது ஆத்துமாவை நாம் இழந்து போகக்கூடாது. அதாவது வேதத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரின் சித்தப்படி வாழும் நபரோட ஆத்துமா தான் அவரின் வருகையில் அவரோடு பரலோக ராஜ்ய வாழ்வை பெற முடியும். எனவே இதை அறியாத நபர்களுக்கு நாம் சொல்லணும், அறிந்த நாம் நமது ஜீவனை, அதாவது ஆத்மாவை இழந்து போகக்கூடாது. மார்க் 8:36-37 பார்த்தீங்கன்னா, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ஜீவனுக்கு ஈடாக ஒன்றுமே ஈடு செய்ய முடியாது. எனவே நமது ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடாது, மற்ற ஆத்துமாக்களையும் ஆதாயம் பண்ண வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமானதும் கூட. சரியா? இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.